ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம 1 ஸ்பூனு தண்ணி சேர்த்துக்குவோம். இதை நல்லா நம்ம ஸ்பூனில் வந்து நம்ம நல்லா கலக்க ஆரம்பிக்கணும். நல்லா நுர வர அளவுக்கு நம்ம வந்து கலக்கிக்கிட்டே வரணும். நல்லா டேஸ்ட் வர மாதிரி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா அடித்து சேர்த்துட்டோம். பாருங்கள், அழகாக க்ரீம் பேஸ்ட்டு கணக்கில் வருது. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம். நம்ம இந்த ஐஸ் க்யூப்பை நம்ம போட்டுக்குவோம். சுட வச்ச பால் நமக்கு வெது வெதுன்னு ஊற்றலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச பாலாகவும் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். பேஸ்ட்டு பதத்தில் நம்ம இருக்கிறத அழகாக நம்ம ஆட் பண்ணிக்குவோம்.